ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்எஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் சிட்டு வடை அப்புறம் பெருவடை ரெண்டுலேயுமே நாங்கள் கோழி வளர்த்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிட்டு வடையிலையும் கோழி இன்றைக்கி முட்டையை போட்டு அதை நாங்கள் அடை வச்சு கரெக்டாக 22 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ அதுலேருந்து கோழி குஞ்சு வந்திருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட்டில் உங்களுக்கு எந்த கோழி குஞ்சு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இப்போ பாருங்கள், இதுதான் வந்து சிட்டு வடை. இது வந்து கருப்பு ஃபுல் பிளாக் கோழி. இது குஞ்சு வந்து நாங்கள் இதுக்கு ஒரு 11 முட்டை பக்கம் அடை வச்சுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 குஞ்சு பக்கம் அப்படி பொரிச்சிருந்துச்சு. 6 இல்லை 7 8 குஞ்சு பொரிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்படி கலராக இருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்ததுங்க. அதில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா ஒரு கோழி குஞ்சு பிளாக் அண்ட் ஒயிட்டு. இந்த கோழி குஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த கோழி குஞ்சு நான் தனியாக எடுத்து கொஞ்சம் நேரம் கையில் வச்சு விளையாட்டு பண்ணிவிட்டு பாப்பாக்களுக்கெல்லாம் காட்டிட்டு கொஞ்சம் நேரம் அது கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கீழே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோழி குஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கோழி வளர்த்துறதுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. நான் வந்து இன்னும் அதிகமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோழி குஞ்சு பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ வந்து இது நான் காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே பெருவடையோட சேர்ந்தது. பெருவடை அந்த சம்மந்தப்பட்ட கோழி போட்டிருந்த குஞ்சுக்கு தான். இதே நான் வந்து உங்களுக்கு சித்து வடையிலையும் கோழி வந்து குஞ்சு பொரிச்சிருக்கு. அதையும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த கோழி குஞ்சு கத்துற சவுண்டு ரொம்ப க்யூட்டாக கீச்சுன்னு பார்க்குறக்கே அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சித்து வடையில் காட்டுறேன். சித்து வடையில் இதே மாதிரி நாங்கள் கோழி குஞ்சு அடை பொரிச்சிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 முட்டை தான் வச்சுருந்தோம். அப்போ அந்த டைம் 7 முட்டை தான் எங்ககிட்ட லாஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ பார்த்து கரெக்டாக இதை அடக்கி உட்காந்துருச்சு. அந்த 7 குஞ்சுமே ஆனால் வந்து பொரிச்சிருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது கீழே போய் எல்லா தாய் கோழி குஞ்சுக்கு கீழே போய் எல்லா கோழி குஞ்சும் அப்படியே அடியில் போய் உட்காந்துக்குச்சு. என்னால் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பக்கத்தில் போனால் அது கொத்துதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அரிசியெல்லாம் வேறு கொடுத்து அதுக்கு அதோடய குஞ்சுகள் தெரிகிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.